டைட்டில் பார்த்திருப்பீங்க, Motorola H60 Fusion ஒரு மாசமா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இந்த ஒரு மாசத்துக்குள்ள ஒரு அப்டேட் வந்தது மே ஃபர்ஸ்ட் வீக்ல. ஸோ லேட்டஸ்ட் அப்டேட் உடைய ரிவ்யூ தான். அப்டேட்டுக்கு அப்புறம் பெருசா இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி பெருசா எதுவுமே இல்லை. அதை பற்றியும் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். அதோட இந்த ஸ்மார்ட் ஃபோனோட கம்பேரிசன் கேட்டிருந்தீங்க. நத்திங் ஃபோன் 3A, அதுக்கப்புறம் iQOO Z10, அதாவது Vivo T4, இதெல்லாம் ஒரே ப்ரைஸ் செக்மெண்ட்ல இருக்கு இல்லையா? ஸோ அங்கங்கே கம்பேர் பண்ணுவோம். ஸோ வாங்குறவங்களுக்கு எந்த ஸ்மார்ட் ஃபோன் சூட் ஆகும் டிசைட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதோட வேற என்னங்க கேட்க போகிறேன். இதோட சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா என் பேரு பானா, இது டெக்னிக்கல் சென்னை. ரிவ்யூ இல்லையா, பாக்ஸ் ஏற்கனவே ஓப்பன் பண்ணிட்டோம். எப்போ மாதிரி வந்து பிளாஸ்டிக் ஃப்ரீ பேக்கேஜிங்கோட தான் வருது. பாக்ஸில் டாக்குமெண்டேஷன், ஸ்மார்ட் ஃபோன், அதுக்கப்புறம் 68 வாட் அடாப்டர், டைப் C to C கேபிள் இருக்கு. இங்க என்ன மிஸ்ஸிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா TPU கேஸ் இவங்க கொடுக்கல. காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து இந்த ஸ்மார்ட் போனுடைய பேக் பேனல் டிசைன் வந்து வீகன் லெதர் ஃபினிஷோட கொடுத்துருக்காங்க. பட் எனக்கு தெரிஞ்சு நீங்க வாங்குறீங்க அப்படின்னா TPU கேஸ் கண்டிப்பா வாங்கிடுங்க. ஏன்னா வந்து நான் ஒரு மாசம் தான் யூஸ் பண்றேன். அதுக்குள்ள பாத்தீங்கன்னா ரொம்பவே அழுக்காது. அதுவும் இந்த மாதிரி லைட் கலர்ஸ் எல்லாம் வந்து அங்கங்க பிரவுன் பேச்சஸ் மாதிரியே உங்களுக்கு வந்துருது. அதோட டிசைன், ஃபார்ம் ஃபேக்டர் எல்லாம் பாத்தீங்கன்னா Motorola H50 Fusion எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் கொண்டு வந்திருக்காங்க. பெருசா இவங்க R&D எல்லாம் பண்ணல. இங்க கேமரா மாடியூல் மட்டும் தான் உங்களுக்கு வித்தியாசம். மற்றபடி இன்ஹேண்ட் ஃபீல் எல்லாமே வந்து Motorola H50 Fusion எப்படி இருக்கும் அதே மாதிரி தான் இருக்கு. இதுவும் ஸ்லீக்கா கொடுத்துருக்காங்க. ஆனா டியூரபிலிட்டி அப்கிரேட் பண்ணிருக்காங்க. IP68 69 ரேட்டிங்கோட வருது. அதனால தண்ணியில போட்டாலும் இல்ல ஹை ப்ரெஷர் வாட்டர் யூஸ் பண்ணாலும் எதுவுமே ஆகாது. அது மட்டும் இல்ல, உங்களுக்கு டச்சுமே வந்து ஈரமா இருந்தாலும் ஒர்க் ஆகுது. அதோட Motorola எப்பவுமே கொடுப்பாங்க இல்லையா, மிலிட்ரி கிரேட் சர்டிபிகேஷன். இது மிலிட்ரி ஸ்டாண்டர்ட் 810H ஓட வருது. இருந்தாலும் பத்திரமா யூஸ் பண்ணுங்க, ஏன்னா இது எதுவுமே வந்து வாரண்டில கிளைம் ஆகாது. ஃப்ரண்ட் பேனலுமே அப்கிரேட் பண்ணிருக்காங்க. Gorilla Glass 7i கொடுத்துருக்காங்க. போர்ட்ஸ் அண்ட் பட்டன்ஸ், ரைட் சைட்ல வால்யூம் அப் அண்ட் டவுன், பவர் பட்டன், ஒரு மைக்கும் கொடுத்துருக்காங்க. கீழே சிம் ஸ்லாட், மைக், டைப் சி போர்ட், ஸ்பீக்கர் கிரில் கொடுத்துருக்காங்க. இது USB 2.0 தான். மேல செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் இருக்கு. சிம் ஸ்லாட் நல்ல விஷயம், ஹைபிரிட் சிம் ஸ்லாட்டோட வருது. ஸோ தாராளமா நீங்க 2 சிம் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஒரு சிம் SD கார்டு போட்டு நீங்க ஸ்டோரேஜ் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். டிஸ்பிளே இவங்க ஆல் கர்வ் டிஸ்பிளே அப்படின்னு சொல்றாங்க. குவாட் கர்வ் தான் சொல்றாங்க. ஆனா பாக்குறதுக்கு பாத்தீங்கன்னா இந்த ஆல் கர்வ் அப்படின்னு சொல்லும்போது குவாட் கர்வ் அப்படின்னு சொல்றதை விட இந்த சைட்ல பார்க்கும்போது ஒரு 3D கர்வ் டிஸ்பிளே மாதிரியும் மேல உங்களுக்கு லைட்டா கர்வ் ஆயிருக்கு. பாக்குறதுக்கு நல்லா இருக்கு. சைஸ் 6.67 inches OLED டிஸ்பிளே. ரெஃப்ரெஷ் ரேட் 120 Hz கொடுத்துருக்காங்க. வைட் பேண்ட் L1 சப்போர்ட்டும் இருக்கு. அதோட பீக் பிரைட்னஸும் இங்க அப்கிரேட் பண்ணிருக்காங்க. Motorola H50 Fusion கம்பேர் பண்ணும்போது 4500 nits. அதனால வந்து வெளிச்சத்துல யூஸ் பண்றதுக்கும் தெளிவாவே இருக்கு. HPM அதாவது ஹை பிரைட்னஸ் மோடும் 1500 nits அப்படிங்கிறதுனால பிரைட்டா இருக்கு. அதோட மூவிஸ் எல்லாம் பாக்குறீங்கன்னா கான்ட்ராஸ்ட் ரேஷியோ நல்லா இருக்கு. கலர் காலிபிரேஷன் எல்லாமே நல்லா இருக்கு. செட்டிங்ஸ்லயும் நேச்சுரல், ரேடியன்ட், விவிடன், பேசிக்கா இருக்கு. எது வேணுமோ நீங்க செட் பண்ணிக்கலாம். யூடியூப் ப்ளே பண்ணி பார்த்தேன், HDR பிளேபேக் சப்போர்ட் இருக்கு. ஆனா நெட்ஃபிளிக்ஸ்ல போய் பார்த்தா HDR சப்போர்ட் இல்ல. அதனால மூவிஸ் பார்க்கும்போது வந்து அது ஒரு குறையாவே இருக்கு. பயோமெட்ரிக்ஸ் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரோட வருது. குவிக்கா அன்லாக் ஆகுது. ஆனா பிளேஸ்மெண்ட் ஏன்னு தெரியல, ரொம்பவே கீழே இருக்கு. ஸோ அது வந்து கொஞ்சம் கஷ்டமா அந்த மாதிரி இருக்கு. அதே ஆடியோ, ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ், டால்பி அட்மாஸ் சப்போர்ட் அப்படிங்கிறதுனால இந்த வேலைக்கு நல்லா இருக்கு. பேஸ் நல்லா இருக்கு. பாட்டு கேட்குறீங்கன்னா நீங்க ஸ்பீக்கர் போட்டு படம் பாக்குறீங்க அப்படின்னா லவுடாவும் இருக்கு. அடுத்ததா பெர்ஃபார்மன்ஸ். இங்க நத்திங்கோட கம்பேர் பண்ணுவோம். Moto H60 Fusion வந்து MediaTek Dimensity 7400 இந்த சிப்போட வந்து இந்தியால. அதே நீங்க குளோபல்ல வாங்குறீங்க அப்படின்னா MediaTek Dimensity 7300. அதே மாதிரி வந்து பேட்டரியும் வந்து குளோபல் வேரியன்ட்ல மாறும். அதை பேட்டரி செக்மெண்ட்ல நம்ம பார்ப்போம். இங்க நத்திங் ஃபோன் 3A உங்களுக்கு Qualcomm Snapdragon 7S Gen 3. ஸோ ஃபர்ஸ்ட் அந்த ஸ்கோர் கம்பேரிசன் அப்படின்னு பார்க்கும்போது வந்து Motorola S60 Fusion வந்து 6 lakhs கிட்ட இருக்கு. நத்திங் ஃபோன் 3A 7 லட்சம் கிட்ட இருக்கு. அதே Geekbench ஸ்கோர் அப்படின்னு பார்க்கும்போது முதல்ல சிங்கிள் கோர் அப்படின்னு பாத்தீங்கன்னா நத்திங் ஃபோன் 3A வந்து உங்களுக்கு 1179, Motorola H60 Fusion வந்து 1050. அதே மல்டி கோர் Geekbench ஸ்கோர் நத்திங் ஃபோன் 3A வந்து அல்டிமேட் 3311 இருக்கு. அதே Motorola H60 Fusion வந்து 3000 கிட்ட இருக்கு. பட் ரீட் அண்ட் ரைட் ஸ்பீட் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டுமே சேம் தான். LPDDR4X RAM, UFS 2.2. ஸோ இங்க ஸ்கோர்ஸ் பார்க்கும்போது நத்திங் ஃபோன் 3A தான் ரொம்பவே பவர்ஃபுல்லா இருக்கு. ஏன்னா Snapdragon 7S Gen 3 வந்து ஒரு பவர்ஃபுல் சிப். அதோட கன்சிஸ்டன்ட் சிப்பும் CPU த்ராட்லிங் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். இது கொஞ்சம் த்ராட்டில் ஆச்சு. ஆனா தெர்மல் மேனேஜ்மெண்ட் ரெண்டுமே நல்லா தான் இருக்கு. மேக்ஸிமம் ரெண்டுமே வந்து 41, 42 தாண்டல. இப்போ வெயில் காலம் அப்பவே வந்து நல்லா தான் இருந்தது. அதே இங்க கேம் அப்படின்னு பாத்தீங்கன்னா BGMIல உங்களுக்கு நத்திங் ஃபோன் 3Aல 90 FPS வரைக்கும் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. பட் இதுல வந்து 60 FPSல தான் நீங்க கேம் பிளே பண்ண முடியும். அதோட நத்திங் ஃபோன் 3A வந்து உங்களுக்கு
உங்களுக்கு ஃபிளாட் டிஸ்பிளேயோட வரதுனால கேம் பிளே நல்லா இருக்கு, லேகுமே இல்லை. அதே மோட்டோரோலா அப்படின்னு பாத்தீங்கன்னா இது ஸ்மூத்தா இருந்தாலும் ஒரு 1 ஹவர்லாம் விளையாடுறீங்கன்னா நிறைய இடங்கள்ல ஃப்ரேம் ட்ராப்ஸ், லேக் கூட நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்க. ஸோ கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோட்டோரோலா விட இங்கே நத்திங் ஃபோன் 3A பெட்டர் ஆப்ஷனாக இருக்கு. அப்படி எனக்கு நத்திங் பிடிக்கல அப்படின்னா நீங்கள் iQOO Z10 கூட பார்க்கலாம். இதுலையுமே வந்து உங்களுக்கு மோட்டோரோலா விட பெட்டராக தான் இருக்கு கேமிங். கேமரா செட்டப் ஆக்சுவலாக மோட்டோரோலா H50 ஃபியூஷனில் எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான். ஆனால் இங்கே ட்ரிபிள் சென்சார் மாதிரி கொடுத்துருக்காங்க. புதுசாக வந்து 3-in-1 லைட் சென்சார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த சென்சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைட் எக்ஸ்போஷரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான ஒரு சென்சார். அவுட்புட்டில் அது எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இது கூடவே மெயின் சென்சார் 50 மெகா பிக்சல், சோனி சென்சார் கூடவே 13 மெகா பிக்சலுக்கு அல்ட்ரா வைட், ஃப்ரண்ட் கேமரா 32 மெகா பிக்சலோட வருது. இந்த கேமரா சாம்பிள்ஸ் எல்லாமே மத்தியானம் வெயில் 12 மணிக்கு லைட் வெளிச்சம் நல்லா இருந்தது. டீடைல்ஸ் பாருங்க நல்லா இருக்கு, ஷார்ப்பா இருக்கு. கலர்ஸ் உங்களுக்கு கொஞ்சம் வார்மர் சைடு தான். பூவுடைய கலர் எல்லாமே வந்து கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி வார்மர் டோன்ல தான் காட்டுது. இந்த 3-in-1 லைட் சென்சார் எப்படி இருக்கு அப்படின்னு எக்ஸாக்டா கம்பேர் பண்றதுக்காக நத்திங் ஃபோன் 3A கேமரா சாம்பிள்ஸ் பாருங்க. வைட் ஆங்கிள் எடுத்தது. நத்திங் ஃபோன் 3A வந்து நேர்ல எப்படி இருந்ததோ வெளிச்சமா அதே மாதிரி கேப்சர் பண்ணி டீடைல்ஸோட கொடுத்துருக்கு. அதே மோட்டோரோலா H60 ஃபியூஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நேர்ல எப்படி இருக்கோ டீடைல்ஸ் நல்லா இருக்கு. பட் இந்த லைட் எக்ஸ்போஷர் வந்து இந்த ப்ளூ கலர் ஸ்கை பாருங்க, உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். அது வந்து கொஞ்சம் உங்களுக்கு என்ஹான்ஸ் பண்ணிருக்கு மோட்டோரோலா. பட் நத்திங் வந்து அப்படியே நேர்ல எப்படி இருக்கோ அப்படியே கேப்சர் பண்ணிருக்கு. இந்த தண்ணியுடைய கலர் கூட பாருங்களேன், அந்த ப்ளூ வந்து நத்திங்ல தான் கரெக்டான ப்ளூ இருக்கு. மோட்டோரோலால வந்து உங்களுக்கு ப்ளூ கலர் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணிருக்கு. கொஞ்சம் ஏதோ எக்ஸ்போஷரை கண்ட்ரோல் பண்ணும்போது அந்த கலர் சேஞ்ச் நீங்க பார்க்கலாம். அதே இந்த போர்ட்ரேட் ஷாட்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டு இதுலயுமே டீடைல்ஸ் நல்லா இருக்கு. சப்ஜெக்டுடைய ஸ்கின் டெக்ஸ்சர் எல்லாம் மெயின்டைன் பண்ணிருக்கு. நத்திங்ல என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு பாத்தீங்கன்னா டெலிஃபோட்டோ லென்ஸ் அப்படிங்கறதுனால டெப்த் நல்லா இருக்கு, டீடைல்ஸ் நல்லா இருக்கு, பிரைட்டாவும் இருக்கு. மோட்டோரோலாலையும் டீடைல்ஸ் நல்லா இருக்கு, எட்ஜ் டிடெக்ஷன் இருக்கு. பட் அது வந்து கொஞ்சம் வார்ம் சைட்ல இருக்கு. அதே லோ லைட் நைட்ல நீங்க எடுக்கிறீங்க அப்படின்னா மோட்டோரோலா நல்லா தான் கேப்சர் பண்ணுது, டீடைல்ஸ் நல்லா இருக்கு, நாய்ஸ் கம்மியா தான் இருக்கு. ஆனா நத்திங்ல இன்னுமே கொஞ்சம் ப்ராசஸிங் டீடைல்ஸ் நல்லா இருந்த மாதிரி இருக்கு. செல்ஃபி அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டு இதுலயும் வித்தியாசம் இல்ல, ரெண்டுமே வந்து கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி தான் காட்டுது, ஸ்மூத்தன் பண்ணி தான் காட்டுது. எட்ஜ் டிடெக்ஷன் ரெண்டு இதுலயுமே நல்லா இருக்கு. போர்ட்ரேட் ஷாட்ஸ் பொறுத்த வரைக்கும் செல்ஃபிலையும். அதே வீடியோகிராஃபி பொறுத்த வரைக்கும் மோட்டோரோலா இங்க பெட்டரா இருக்கு. ஏன்னா உங்களுக்கு ரியர் சைட்ல 4K 30 FPSல நீங்க ரெக்கார்ட் பண்ண முடியும். அதே நத்திங் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1080 60 FPS வரைக்கும் தான் சப்போர்ட் இருக்கு. டீடைல் ஸ்டெபிலைசேஷன் நீங்களே பாருங்க. அதே செல்ஃபி அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுலயுமே வந்து மோட்டோரோலால உங்களுக்கு 4K ரெக்கார்டிங் சப்போர்ட் இருக்கிறது ஒரு பிளஸ். இங்க சாஃப்ட்வேர் அப்டேட்ஸ் 3 வருஷத்துக்கு OS அப்டேட் இருக்கு, 4 வருஷத்துக்கு செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட் கொடுத்திருக்காங்க. யூசர் இன்டர்ஃபேஸ் UI யோட தான் வருது. பெருசா ப்ளோட்வேர்ஸ் இல்ல, பட் சில தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ் இருக்கு, வேணும்னா நீங்க வச்சுக்கலாம், அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அதே UI எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா எனக்கு நத்திங்ல பெட்டரா இருந்த மாதிரி இருக்கு. ரொம்பவே ஸ்மூத்தா இருக்கு, லேக் இல்ல. இதுலயும் ஸ்மூத்தா இருக்கு, அப்டேட்டுக்கு அப்புறம் கொஞ்சம் பெட்டரா இருக்கு. பட் நத்திங் அளவுக்கு வந்து உங்களுக்கு யூசர் இன்டர்ஃபேஸ் இங்க ஸ்மூத்தா இல்ல. கொஞ்சம் வந்து உங்களுக்கு அனிமேஷன்ஸ் எல்லாமே லேக்கா தான் இருக்கும். மேபி இன்னொரு அப்டேட்ல இவங்க அதை சரி பண்ணலாம். அதே நெட்வொர்க் அண்ட் கனெக்டிவிட்டி பொறுத்த வரைக்கும் வந்து நான் கால் குவாலிட்டி செக் பண்ணேன். ஜியோ சிம் கார்டு தான் யூஸ் பண்ணேன். கால் குவாலிட்டி நல்லா இருந்தது. கால் ரெக்கார்டிங் சப்போர்ட் இருக்கு. பட் கூகுள் டயலர் அப்படிங்கிறதுனால நீங்க கால் ரெக்கார்ட் பண்றீங்கன்னா எதிராளுக்கு அனௌன்ஸ்மெண்ட் போகும், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. 5G பேண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் 11 5G பேண்ட்ஸ் இந்தியா அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணிருக்காங்க. 16 5G பேண்ட்ஸ் வந்து குளோபல் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணிருக்காங்க. இந்த 5G குவாலிட்டியுமே நல்லா இருக்கு. நான் யூஸ் பண்ண வரைக்கும் 5G பிளஸ் காட்டுச்சு. 4G யூஸ் பண்றீங்கன்னா 4G கேரியர் அக்ரிகேஷன் சப்போர்ட்டும் இருக்கு. ஆனா இதுல NFC சப்போர்ட் இல்ல. அதே பேட்டரி அப்படின்னு பாத்தீங்கன்னா Moto H50 ஃபியூஷனை விட இங்க அப்கிரேட் பண்ணிருக்காங்க. 5500 mAh பேட்டரி கெப்பாசிட்டி, கூடவே 68 வாட் அடாப்டர் அப்படிங்கிறதுனால வந்து ஆல்மோஸ்ட் 1 hour, அதாவது 55 நிமிஷத்துக்குள்ள வந்து 100% ரீச் ஆயிடும். அகைன் நீங்க பேட்டரி யூசேஜ் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுவுமே நல்லா இருக்கு. நல்லாவே ஆப்டிமைஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. கேம் விளையாடணும், கென்ஷன் இம்பாக்ட், பேட்டில் கிரவுண்ட் மொபைல் இந்தியா, அதுக்கப்புறம் 2 மூவி பார்த்தோம், மேட்ச் பார்த்தோம். ஆல்மோஸ்ட் 8 மணி நேரம் ஸ்கிரீன் ஆன் டைம் கொடுத்தது. ஸோ பேட்டரி ஆப்டிமைசேஷனுமே நல்லா இருக்கு. இருந்தாலுமே இந்த பிரைஸ் செக்மெண்ட்ல வந்து உங்களுக்கு iQOO Z10 அதாவது Vivo T4 அவைலபிளா இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா 7300 mAh பேட்டரி கெப்பாசிட்டி. ஸோ உங்களுக்கு 5500 பத்தாது, இன்னும் பெட்டரா பேட்டரி வேணும் அப்படிங்கிறவங்க iQOO Z10 நீங்க பார்க்கலாம். மற்ற ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ மாதிரி ஸ்மார்ட் கனெக்ட் ஆப்ஷன் இருக்கு. ஸோ பிசியோட கனெக்ட் பண்ணிக்கலாம், டிவியோட காஸ்ட் பண்ணிக்கலாம். அதோட Moto AI கொடுத்துருக்கிறதுனால சர்ச் அப்படின்னு பாத்தீங்கன்னா வாய்ஸ் கமாண்ட்லயே நீங்க சர்ச் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் எப்போ மாதிரி நோட்ஸ் எடுத்துக்கலாம், சம்மரைஸ் பண்ணலாம். அதோட மேஜிக் கேன்வாஸ் இருக்கு. இதுல வால்பேப்பர், இமேஜ் என்ன வேணுமோ நீங்க ஜென்ரேட் பண்ணிக்கிற மாதிரி இந்த AI ஃபீச்சர்ஸும் இருக்கு. ஸோ கேம்காக ஃபோன் வாங்குறீங்க அப்படின்னா நான் மோட்டோரோலா விட இங்க நத்திங் பெட்டரா இருக்கு.
மற்ற விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்போது டிசைன் நல்லா இருக்கு, கியூட்டா இன்ஹேண்ட் ஃபீலுமே நல்லா இருக்கு, 4K ரெக்கார்டிங் இருக்கணும், டிஸ்பிளே நல்லா இருக்கணும் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா மோட்டோல H60 ஃபியூஷனுமே இங்க நல்லா இருக்கு. ஸோ வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தா லைக் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல பார்க்குறேன். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.